தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தூய ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்துகிறவர். அவர் நம்மை முழு உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும். ஆண்டவரே, அந்த வாக்குறுதியான தூய ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே சொல்லி நம்ம மன்றாட வேண்டும். எப்போ அந்த ஆவியானவர் நோக்கி நம்ம மன்றாடுகின்றோமோ அந்த ஆவியானவர் இதோ நமக்கு வெளிப்படுத்துவார். உண்மையை இயேசு உண்மை என்பது யார்? இயேசு. அந்த இயேசுவை நோக்கி எவ்வாறு போக வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியான மன்றாடுவோம். ஆவியானவரே, இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும், தெய்வம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும், அதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அதுக்காக ஏற்றபடி வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரை, வாக்குறுதியான தூய ஆவியின் மேல் நீ தம்மை பொழிந்தருளும். அந்த ஆவியின் நிறைவால் நாம் என்றும் வாழ்க்கை வாழ கிருபை தந்துள்ளோம். நீ விரும்புகிற வாழ்க்கையை வாழக்கூடிய சக்தி எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவை நன்னையே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.